கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட எலியாவின் மூலம் செய்யப்பட்ட 7 அற்புதங்களை நாம் காணப்போகிறோம். முதல் அற்புதமாக, ஆகாப் ராஜாவின் காலத்தில் எலியா சொன்ன வார்த்தையின்படி வானம் மூடப்பட்டது. 3½ ஆண்டுகள் மழை பெய்யவில்லை. பின்னர் கர்மேல் மலையில் அவர் ஜெபித்தபோது சிறிய மேகம் தோன்றி பெரும் மழையை பெய்தது. இரண்டாவது அற்புதமாக, பஞ்சகாலத்தில் கேரி சாற்றண்டையில் இருந்த எலியாவுக்கு காகங்கள் தினமும் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்தது. தேவன் தம் ஊழியரை அதிசயமாக பராமரித்தார். மூன்றாவதாக, சாரிவாத் விதவியின் வீட்டில் ஒரு பிடி மாவும் கொஞ்சமும் எண்ணெயும் இருந்த போதிலும் எலியாவின் வார்த்தையினால் அது பஞ்சம் முடியும் வரை தீராமல் இருந்தது. நான்காவதாக, அந்த விதவியின் மகன் இறந்தபோது எலியா ஜெபித்தார். தேவன் அவனை உயிரோடு எழுப்பினார். இது வேதாகமத்தில் முதலாக ஒரு மரித்தவன் உயிர்த்தெழுந்த சம்பவம் ஆகும். ஐந்தாவதாக, கர்மேல் மலையில் 450 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக எலியா ஜெபித்த போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பலிபீடத்தையும் தண்ணீரையும் சுட்டெரித்தது. உண்மையான தேவன் யார் என்று ஜனங்கள் அறிந்தார்கள். ஆறாவதாக, எலியா தன் சால்வையால் யோர்தான் நதியை அடித்தபோது தண்ணீர் 2ஆக பிரிந்து அவர் உலர்ந்த தரையிலே நடந்து சென்றார். இறுதியாக, தன்னை கைது செய்ய வந்த படை வீரர்கள் மேல் அவர் சொன்னபோது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை அழித்தது. எலியா மரணத்தை சந்திக்காமல் அக்கினி ரதங்களில் பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். தேவனுக்காக வாழும் மனிதன் மூலம் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் என்பதற்கு எலியாவின் வாழ்க்கை ஒரு வல்லமையான ஒரு சாட்சியாகும். கர்த்தர் நம்மையும் கூட அப்படியாகவே வல்லமையாய் அற்புதமாய் பயன்படுத்த விரும்புகிறார். நாம் வாஞ்சிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.